Hello guys, welcome back to our channel. நான் உங்க Gopika. So இன்னைக்கு வந்து ஒரு 3 different hairstyles பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியானதும் and நீங்க எந்த அவுட்ஃபிட்க்கு வேணாலும் அதை ட்ரை பண்ணலாம். So அதை பார்க்கிறதுக்கு வீடியோக்குள்ள போலாம். First வந்து center partition எடுத்துக்கலாம். ஹேரை வந்து சிக் இல்லாம comb பண்ணிக்கலாம். Then first ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். and அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு ஸ்டாண்ட். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் வந்து எடுத்துட்டு செகண்ட் ஸ்டாண்டை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் மேலே போடுறோம். அண்ட் கீழே இருக்க ஸ்டாண்டை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து பண்ண போகிறோம். கீழேருந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதை வந்து மேலே போட்டுட்டு தென் கீழே இருக்க ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்க ஸ்டாண்டை அப்படியே வந்து விட்டுறணும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேலேயும் கீழேயும் போகாமல் அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்க ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் அது வரைக்கும் இந்த மாதிரியே வந்து பண்ணிட்டு வரலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து மொத்தமாக சேர்த்து அந்த ரெண்டு ஸ்டாண்ட்ஸையும் சேர்த்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளிப் வச்சு இதை செக்யூர் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் இந்த பக்கமும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்து இன்னொரு ஸ்டாண்ட் வந்து எடுக்கணும். ஸோ செகண்ட் எடுத்ததை வந்து ஃபர்ஸ்ட் மேலே போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்துடும் இப்போது. ஸோ கீழே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி மறுபடியும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அதை வந்து மேலே போடுறோம். அண்ட் கீழே இருக்க ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கிறத வந்து எடுத்துடுறோம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக பண்ணி அண்ட் லாஸ்ட்டில் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட். நான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹேர் வந்து எடுத்து விட்டுருக்கேன். அண்ட் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் பண்ணும்போது. நம்ம செகண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு போயிடலாம். இதுக்கும் சென்டர் பார்ட்டிஷன் தான் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இன்னொரு ஸ்டாண்ட் எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று மொத்தம் நான் வந்து 3 எடுத்திருக்கேன். அண்ட் அது 3த்தையுமே நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில், அதாவது நம்ம பார்ட்டிஷன் எப்படி எடுத்திருக்கோமோ அதே டைரெக்ஷனில் இது 3த்தையும் கொண்டு போயிட்டு ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. சேம் நான் இந்த பக்கமும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் 3த்தையும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணி எடுங்க. அண்ட் எடுத்துகிட்டு அதே மாதிரி அப்போ டைரெக்ஷனில் சென்டராக பார்த்து வந்து கிளிப் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வந்து ட்விஸ்ட் பண்ணாமல் நார்மலாக மொத்தமாக ஹேர் எடுத்துகிட்டு போயிட்டு கிளிப் பண்ணும் போது அவ்வளோவா நல்லா இருக்காது. பட் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து அந்த ட்விஸ்ட்டோட நல்லா இருக்கும். அண்ட் நான் இந்த ஹேர் ஸ்டைலையுமே ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வந்து ஹேர் எடுத்து விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லுக் வந்து பார்க்க வேறு மாதிரி இருக்கும். நம்ம தேர்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து போயிடலாம். இதுக்கும் வந்து நான் சென்டர் பார்ட்டிஷன் தான் எடுத்திருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு நீங்கள் எந்த விதமான கிளிப் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். 2 ரப்பர் பேண்ட் போதும். ஸோ அந்த ரப்பர் பேண்ட் இருந்தால் இதை வந்து நம்ம பண்ணிடலாம். நான் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஹேர் வந்து மொத்தமாக எடுத்திருக்கேன். ஃபுல்லாக எடுக்காமல் என்னோடய ஐப்ரோ போன் வரைக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா வந்து டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹேரை வந்து லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டை வந்து உள்ளே விட்டு வெளியே வந்து எடுங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா டைட்டாக வந்து செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் எந்த கிளிப் எதுவுமே போட வேண்டாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது நீங்கள் ஏதாவது வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் வந்து வியர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லாரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.